வணக்கம் மக்களே. இப்போ நாம் மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கோம். ஊட்டி மலை ரயிலில் டிக்கெட் முன்பதிவு இல்லாமல் நம்ம எப்படி ட்ராவல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இப்போ நாமளும் டிக்கெட் முன்பதிவு செய்யாமல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்காக ஒரு 1.5 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போ நாம் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படுற ஊட்டி மலை ரயில் நீராவி இன்ஜினில் தாங்க பயணிச்சிட்ருக்கு. இந்தியாவிலேயே நீராவி இன்ஜினில் பயணிக்கிறது 2 ரயில் தாங்க. ஒன்று டார்ஜிலிங் ஹிமாலயன் டாய் ட்ரெயின், இன்னொன்று இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ஊட்டி டாய் ட்ரெயினுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே பல்சக்கர ரயில் பாதையில் பயணிக்கிற ஒரே ரயில் ஊட்டி டாய் ட்ரெயின் மட்டும்தாங்க. நீங்கள் மற்ற ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இன்ஜின் ஃப்ரண்ட்லேருந்து அப்படியே இழுத்துட்டு போகும். பட் இந்த ட்ரெயினில் மட்டும்தாங்க இன்ஜின் பின்னாடி இருக்கும், பின்னாடி இருந்து நம்ம ட்ரெயினை புஷ் பண்ணிட்டு போகும். ஸோ இதில் வர நீராவி, இதோட சவுண்டு, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மலை பாதையில் பயணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அனுபவத்தெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அப்படி ஒரு அனுபவத்தை ஆல்ரெடி நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அந்த ஃபீலை அந்த ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ சிறப்புகள் இருக்க இந்த டாய் ட்ரெயினில் மறுபடியும் ஒரு தடவை பயணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பட் என்னால் முடியலைங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வேஷன் கோச்சில் அலோகேட் பண்ண சீட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் 48 தாங்க. நம்ம 70ஓ 80ஓ நின்றுருந்தோம்னு நினைக்கிறேன். எப்போவுமே இவ்வளோ தான் சீட் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா 48 சீட்டு இருக்கும், சில நேரம் 28 சீட்டு இருக்கும். ஸோ நம்மளோட லக்கை பொறுத்துங்க. இந்த பாதையில் இந்த ட்ரெயின் மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினுமே ரன் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா காலையில் 9:10க்கு மேட்டுப்பாளையம்லேருந்து கிளம்புதுங்க. இதோட டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ்க்கு 965 ரூபாயும் அண்ட் ஃபஸ்ட் கிளாஸ்க்கு 1470 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ரயிலில் நம்ம அன்ரிசர்வேஷனாக ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 மணி நேரம் முன்னாடி வந்து வெயிட் பண்ணுறது தாங்க நல்லது. நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ க்யூவில் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் நின்றுட்டே தாங்க இருந்தேன். பட் இப்போது இந்த க்யூவை பார்த்தீங்கன்னா ஒரு சேர்லாம் கொடுத்துட்டு சூப்பராக ஆக்கி வச்சுருக்காங்க. மொத்தம் 36 சேர் இருக்குங்க. ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் வந்தாலும் இங்கே சேரில் உட்காந்து நம்ம க்யூவில் வெயிட் பண்ணலாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டையரிங் ரூமு, ஏசி அண்ட் நான் ஏசி வெயிட்டிங் ஹால்னு நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பிளேசஸுமே இருக்குங்க. ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் வந்தாலும் இந்த டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு நம்ம முடியல அப்படின்னா ரெஸ்ட்டுமே எடுத்துக்கலாம். ஃபைனலி நமக்கு டிக்கெட் கிடைக்கல. ஸோ அதனால் நம்ம கூட சேர்ந்து க்யூவில் வெயிட் பண்ணுவாங்க எல்லாமே மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு நம்மளும் அவங்க கூட சேர்ந்து மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. நம்ம வீக்கெண்ட் வந்திருந்தோம், அதனால் பஸ் ஸ்டாண்டே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சுங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு ஊட்டி பஸ்ஸில் ஏறி சீட்டை பிடிச்சி உட்காந்துட்ட மக்களே. பஸ்ஸில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. அண்ட் இங்கேருந்து நம்ம பஸ்ஸில் ஊட்டி போயிட்டு ஊட்டியிலேருந்து ஒரு சூப்பரான ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம் மக்களே. அந்த ரூட்டு எப்படி இருந்துச்சு, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் அடுத்த சொல்கிறேன்.